போட்டித் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் 2020லேருந்து 25 வரை அதுக்கு முன்னக்கூட்டி உள்ளதும் சேர்த்து படித்தா நல்லது தான். அதில் உள்ளது பார்க்குறோம். அதில் நம்ம இன்னைக்கு சாப்டர் பார்க்குறது லோக்பால் பார்க்குறோம். இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இதெல்லாம் ஒரு சின்ன ஏரியா. ஆனால் கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்டுருவாங்க. இதெல்லாம் விடவே கூடாது. இப்போ லோக்குன்னு என்னென்னா மக்கள்னு அர்த்தம். லோக்சபா சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, லோக் எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். லோக் அதாலத் வரும், லோக்பால் வரும், லோக் ஆயுக்தா வரும். பால்னா கார்டியன், பாதுகாவலர், மக்களுக்கு பாதுகாவலன். இது மெயினாக என்னென்னா ஆம்பட்ஸ்மன், என்ன மக்கள் குறை தீர்ப்பவர். அப்போ மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும், அந்த நிறைய பாயிண்ட் இருக்கும். அது குறை தீர்க்கிறதுக்காண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லோக்பாலுங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லெவலில் இன்க்ளூடிங் பிஎம் முதற்கொண்டோ கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் அவங்கள விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. லோக் ஆயுக்தாங்கிறது ஸ்டேட் லெவலில் இருக்கும், இன்க்ளூடிங் சிஎம் முதற்கொண்டு விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எல்லாருமே அக்கௌண்டபிளாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அதான் இதனுடைய நோக்கம். அப்போ இந்த லோக்பாலுங்கிறது என்னென்னா அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஏன்னா நார்வே, ஸ்வீடன், இப்போ அங்கே தான் கொண்டு வராங்க. அதில் முதல்ல எங்கே கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா ஸ்வீடனில் தான் கொண்டு வராங்க. இதெல்லாம் பழைய கொஸ்டின் ஏகப்பட்டாட்ட கேட்டிருப்பான். இங்கே பழைய கொஸ்டின் நல்லா திரும்ப படித்தாவே போதும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஆர்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கமெண்டேஷன். ஃபஸ்ட்டு ஏஆர்சிங்கிறது 1966 70 இருக்கும். மொரார்ஜி தேசாய் தலைவராக இருப்பார். அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி 1968 இந்த பில்லை முதல்ல அறிமுகப்படுத்துவாங்க. அறிமுகப்படுத்தி பாஸ் ஆகாது. கிட்டத்தட்ட 10 தடவை அறிமுகப்படுத்துவாங்க, ஃபெயில் ஆயிரும். 11ஆவது தடவை தான் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிறது தான் எப்போன்னா அந்த ஆக்ட் 2013 வருது. இது ஒரு முக்கியமானது. அப்போ இங்கே யார் இருப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர் 8 பேர் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சனும் மேக்சிமம் 8 பேர் இருப்பாங்க. இது தமிழ்நாட்டு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வர்றாங்க? தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2018 கொண்டு வராங்க. லோக்பாலுங்கிறது எப்போ கேட்டிங்கன்னா நமக்கு 2013, தமிழ்நாட்டில் 2018. இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 1+4. அப்போ நமக்கு அந்த செலெக்ஷன் கமிட்டி, இது தலைவர் இந்த 4 கண்டிஷன் கொடுக்காங்க. 50% ஜுடிஷியல் மெம்பராக இருக்கணும், 50% நான் ஜுடிஷியல் மெம்பராக இருக்கணும். அங்கே எங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் மைனாரிட்டிஸ் அண்ட் உமன், அதுலேருந்து ஒரு 50% இருக்கணும். பாதி இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க? இப்போ அட் ப்ரெசண்ட்டு யார் லோக்பாலுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஎம் கான் வில்கர். இந்த செலெக்ஷன் கமிட்டி ஒரு குரூப், ஒரு 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அதை பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய டேர்ம் என்ன கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ். அது போக நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 70. அப்போ நமக்கு 5 இயர்ஸ் 70. இந்த செலக்டிங் கமிட்டியில் யார் இருப்பான்னா கண்ணை மூடி நீங்கள் போட்டுடணும். செலக்டிங் கமிட்டினா கண்டிப்பாக இவ்வளோ பேர் வருவாங்கன்னு போட்டு என்னென்னா பிஎம் உள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை உள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி எல்ஓபியை கொண்டு வந்துருந்தோம். அடுத்தது சிஜேஐ, ஏன்னா இது ஒரு விசாரணை அமைப்பினால நீதிமன்றத்தை உள்ளே கொண்டு வர்றாங்க. இல்லைன்னா ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சீனியர் மோஸ்ட். அப்புறம் எமினன்ட் ஜூரிஸ்ட், சிறந்த சட்ட வல்லுநர். இந்த 5 பேர் கொண்ட குழு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அவரை தூக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இதில் பார்க்க வேண்டிய கொஸ்டின். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் லோக்பாலை பொறுத்த வரைக்கும் கான் வில்கர் இருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கம் இருக்கார். இப்போ லோக்பால் சம்பந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை ஒரு கலரில் எழுதி வச்சுக்கிடுங்க. அடுத்தப்பறம் கலரை மாற்றி கொஸ்டினை படிங்க. இப்போ நமக்கு அசிஸ்டன்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. லோக்பால் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்பர்சன் வித் மேக்ஸிமம் 8 மெம்பர். கரெக்டாக 1+8 பார்த்தோமா? தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 1+4 இதில் எழுதி வச்சுக்கணும். இந்த லோக்பால் 50% வில் பி ஜுடிஷியல் மெம்பர். பாதி பேர் ஜுடிஷியல் மெம்பராக இருக்கும். பாதி பேர் எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் மைனாரிட்டி அண்ட் உமன்லேருந்து ஒரு ஆள் இருக்கணும், மைனாரிட்டிலேருந்து ஒரு ஆள் இருக்கணும், இங்கேருந்து 2 பேர் இருக்கணும், 4 பேர் இருக்கணும். அப்போ இது 2மே கரெக்டு.
ஆனால் எக்ஸ்பிளனேஷன் ரைட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வந்து மேலே வந்து என்ன, லோக்பாலில் வந்து 8 மெம்பர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8 மெம்பர் வந்து யாராக இருக்கணும் தான் கீழே சொல்லியிருக்கான். இதுக்கு காரணங்கிறத கீழே சொல்லலை. அப்போ ரெண்டுமே ரைட்டு, ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நாட் டி ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆஃப் தமிழ்நாடு டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1964 கொண்டு வராங்க. இது என்னென்னா இன்கொயரி பண்ணுறதுக்காண்டி உள்ள ஒரு அமைப்பு விஜிலன்ஸில். இது டோல் ஃப்ரீ நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். விஜிலன்ஸ் வந்து 64 கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம 1064 65ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம சிவிசியை பற்றி பார்க்குறோம். சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது எப்போ கொண்டு வராங்கன்னா ஒரு பாயிண்ட் என்ன, 1964 கொண்டு வர்றாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். அடுத்தது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து முதல்ல கொண்டு வரும்போது அட்வைசரி பாடியாக தான் இருக்கும். அதை ஸ்டாச்சுரரி பாடியாக மாற்றினது எப்போ, 2003. இங்கே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரோ சிவிசி கமிஷனரோ நாட் மோர் தென் 2 மெம்பர் இருப்பாங்க. அப்போ இதுக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி வச்சுருப்பாங்க. இதில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்துடுவார், ஹோம் மினிஸ்டர் வந்துடுவார், அப்போ ஆப்போசிட் பார்ட்டி வந்துடுவாங்க. 3 பேர் சேர்ந்த செலக்ட் பண்ணி கொடுக்குறத அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய டேர்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷம், அல்ல ரிட்டைர்மெண்ட் வந்து 65 வயசு. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், பிரசிடென்ட். ரிமூவ் பண்ணுறது யார், பிரசிடென்ட். இந்த ஒரு ஆட்டம் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எந்த மினிஸ்டர் கீழே வருதுன்னு கேட்காங்க. இதுக்கு எந்த மினிஸ்டருமே கிடையாது. அட் ப்ரெசன்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா PK ஸ்ரீ வாஸ்தவா. இப்போ இது சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்ம எழுதி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது சம்மந்தமாக இன்னும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இது கிடைக்குமோ அதை எல்லாத்தையும் இதில் எழுதி வச்சுக்கணும். இதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். விச் அமங் ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இந்தியா டு கான்ஸ்டியூட் லோக் ஆயுக்தா. முதல் ஸ்டேட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேட்டுங்கிறது அவன் என்ன கேட்கான்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்தியா கான்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூஷன் லோக் ஆயுக்தா ஆரம்பித்தது யாருன்னு கேட்காங்க. ஆக்சுவலாக ஒடிசா வந்து கொண்டு வந்திருப்பான், ஆனால் செட்டப் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடுவான். அப்போ ஒடிசாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒடிசா 1970 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதை செட்டப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1983 ஆக்கிடுவாங்க. ஆனால் செட்டப் பண்ணுறது டிலே ஆகிறனால அந்த கேப்பில் யார் கொண்டு வராங்க, மகாராஷ்டிரா கொண்டு வந்துருவாங்க. தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா 71 மகாராஷ்டிரா. இந்த கொஸ்டின் நல்லா பார்க்கணும். அதை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணது யாருன்னா ஒடிசா. ஆனால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா மகாராஷ்டிரா. கரெக்டாக போட்டுடணும். கர்நாடகாங்கிறது 1986 கொண்டு வராங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த லோக் ஆயுக்தா வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் ஆக்டிவாக இருக்குது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பிடிப்பாங்க. கேரளாவில் 98 கொண்டு வராங்க. ராஜஸ்தானில் 1973 கொண்டு வராங்க. அது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது RT ஆக்ட். இந்த ஒரு எம்பளத்தை பார்த்துக்கிடுவோம். இதான் வந்து அதுக்கு எம்பளம். அதாவது RTயோடைய லோக்பாலுடைய எம்பளம். இதில் என்ன கொடுக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்பவர் சிட்டிசன், என்ன எக்ஸ்போஸ் கரப்ஷன். அதிகாரம் அளித்தல், சிட்டிசனுக்கு அதிகாரம் அளிக்காங்க. இது கேட்டக்கூடாது, கொஸ்டினாவே கேட்டுருவான் திடீர்னு. அந்த எம்பளத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிருப்பான். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் போயிடுவோம். அடுத்த டாபிக் பார்க்கும்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு அப்படின்னு பார்க்கும்போது தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்டு. அதாவது ஒரு டெமோக்ரட்டுடைய வெப்பன் அப்படிம்பாங்க தகவல் அறியும் உரிமை சட்டம். ஒரு டெமோக்ரட்டினா யாருன்னு பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரட்டினா மக்கள் தான். அப்போ மக்களுக்குடைய வெப்பன் என்ன கேட்டீங்கன்னா RTA தான் வெப்பன். இப்போ RTங்கிறது ஒரு முக்கியமான சட்டம். அதாவது சோனியா காந்தி கவர்மெண்ட், அதாவது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்ததில் 2 திட்டம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இன்னொன்று என்னென்னா RTA. RTA வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒருத்தனுக்கு தகவல் பெறுறதுக்கு அந்த ஆஃபீஸில் போய் தகவலை கேட்டு வாங்கிடணும். இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறான், ரேஷன் கார்டை பற்றி இன்ஃபர்மேஷனே தாலுகா ஆஃபீஸ்லேருந்து எதுவுமே வரல. அப்போ நான் என்னென்னா தாலுகா ஆஃபீஸில் போய் அந்த தகவலை கேட்குறதுக்கு உரிமை உண்டு.
ஃபண்டமெண்டல் ரைட். ஏன்னா திஸ் இஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்டிஏ இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். எந்த ஆர்டிக்கில் வரும்னா 19(1)(a) வரும். 19(1)(a) வரும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது. ஏன்னா ஆர்டிஏ ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் வருது. முக்கியமாக ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதனுடைய நோக்கம் என்னென்னா அக்கௌண்டபிலிட்டி, அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். ஆனால் நமக்கு தேவையான தகவல்களை அரசாங்கத்திலிருந்து வாங்க முடியும், ஒரு பிரைவேட்டிலிருந்து வாங்க முடியாது. அதே நேரத்தில் சில இடம் செக்ஷன் 8 பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. நாட்டுடைய சாவர்னிட்டி பாதிக்கக்கூடிய விஷயத்தை தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வாங்க முடியாது. இன்டெகிரிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வாங்க முடியாது. டெஃபென்ஸ் சம்மந்தமான விஷயங்களை வாங்க முடியாது. அப்போ விதிவிலக்கு வந்து 8 வருது. இப்போ ஆர்டிஏ ஆக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறேன், தாலுகா ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்போ அங்கே உள்ள பிஐஓட்ட நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்னுடைய இதை வந்து கேட்குறேன். ஏன்னா ஆர்டிஏ ஆக்ட் படி என்னுடைய தகவலை கேட்குறேன். அவர் 30 நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அடுத்தாப்புல அதுக்கு மேலே உள்ள ஆள்கிட்ட போய் நான் என்ன பண்ணுறேன்னா அப்பீல் பண்ண போகிறேன். அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு 30 நாள் எடுத்துக்கிடலாம். அவர் ஒரு 45 நாளில் கொடுக்கணும். 45 நாளில் கொடுக்கணும். சப்போஸ் அவரும் கொடுக்கலன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் 90 நாளில் போகணும். இதான் ஒரு சர்க்கிள். அப்போ இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலம் அந்த ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு 10 ரூபா வச்சுருப்பாங்க, வடகிழக்கு மாநிலத்தில் 0 இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அதுக்கு என்ன ஜெராக்ஸ் காஸ்ட்டு, சிடி காஸ்ட்டு இதெல்லாம் அதிலேயே ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த காசை கொடுத்து நம்ம வந்து என்ன தகவல்னாலும் கேட்டு வாங்கிடலாம். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இந்த தகவல் பெறும் உரிமை சட்டங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்னா பப்ளிக் ஆஃபீஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் தகவல் கேட்க முடியும், பிரைவேட்டை கேட்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு 6 வருஷம் இருக்கும். ஒரு பையன் வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கான், 63.8 எடுத்திருக்கான். 63.8 தான் கட் ஆஃப். எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் வரல, அப்பாயின்மெண்ட் வரல. அப்போ வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது அவன் 30 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஐபிபிஎஸ் இது யார்கிட்ட கேட்கனா, தகவல் பெறும்னா ஐபிபிஎஸ்ல கேட்குறோம். அப்போ அவன் 30 நாள் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா மறுநாளே 2 நாளில் நமக்கு ரிப்ளை பண்ணிட்டான். என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா, திஸ் இஸ் நாட் சூட்டபிள் அப்படிங்க. அதாவது நாங்கள் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், நீங்கள் ஆர்டிஏ மூலமாக எங்கிட்ட நீங்கள் தகவல் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி டப்புன்னு முடிச்சு விட்டான். அப்போ ப்ரைவேட்டை நம்ம ஆர்டிஏ பயன்படுத்த முடியாது. இதே டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோடிங் சீட்டை கேட்குறோம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம், அவங்க வந்து நமக்கு தகவலை கொடுக்கணும். ஏன்னா அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், பப்ளிக் செக்டர். இதான் முக்கியமானது இதில் பார்க்கும்போது. இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத எங்கே வெடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் தான். அங்கே என்ன கேட்டிங்கன்னா, மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் ஒரு அமைப்பு வந்து என்ன கேட்டிங்கன்னா, 94 வந்து தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை லீட் பண்ணி நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அருணா ராய் வந்து லீட் பண்ணி நடத்துவாங்க. தகவல் வந்து நமக்கு தேவை அப்படிம்பாங்க. அந்த ஆக்ட் படி 94 நடத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் தகவல் பெறுறது வந்து 97 கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2002 கொண்டு வருவாங்க. இதை தான் 2005 ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லி மாற்றுறோம். அப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஆர்டிஐயில் வந்து 31 செக்ஷன் இருக்குங்க. கரெக்டு. ஆர்டிஐ ஆக்ட் enacted in the year 2015 சொல்லியிருக்கான், 2005. அப்போ வந்து 2ங்கிறது தப்பாயிடுது. அப்போ 2 வரக்கூடாது. அப்போ இது வராது, இது வராது, இது வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். இருந்தாலும் மற்றதை பார்த்துருவோம். ஆர்டிஐ ஆக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஷெட்யூலுங்க. ரைட்டு. அடுத்தது த டேர்ம் இன்ஃபர்மேஷன் டெஃபைன் அண்டர் செக்ஷன் 3Fன்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2Fல வரும் அந்த செக்ஷனில். அப்போ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கிடணும். ஏன்னா அது மாதிரி இன்னொரு முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்த சார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் இதான் அந்த ஃப்ளோ சார்ட். என்ன ஃப்ளோ சார்ட் பாருங்கள்.
இப்போ வந்து ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷனாலும் இருக்கலாம். ஏன்னா அப்போ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நம்ம என்னென்னா ஒரு ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் கேட்கும். எனக்கு இந்த தகவல் வேணும், எனக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ரேஷன் கார்டு வரல, எனக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு யார்கிட்ட அப்ளை பண்ணால் பிஐஓ அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன். அவர் 30 நாள் வரைக்கும் தகவல் எடுத்துக்கிடலாம். 30 நாளுக்குள்ளே அவர் வந்து ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் நோ ரிப்ளை. என்ன பண்ணாமல் இருந்தால் நான் என்னென்னா அப்பீல் போவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்பீல் போவேன். அதுக்கு ஒரு 30 நாள் எடுத்துக்கலாம். அப்போ நல்லா கீழேருந்து பாருங்கள். நான் ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஆர்டிஐ தேவை. அவன் என்ன சொன்னான்னா ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் பண்ணுறான். அந்த ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவர் எதுவுமே ரிப்ளை கொடுக்கலன்னா 30 நாளில் அவர் என்ன பண்ணுவார்னா அப்பீல் போயிடுவான். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 நாளுக்குள்ள அவர் 30 நாளுக்குள்ள அவர் ரிப்ளை கொடுக்கணும். 30 நாளுக்கு அப்புறம் ரிப்ளை கொடுக்கணும்னா இவன் ஒரு 30 நாளில் என்ன பண்ணணும்னா அப்பீல் போயிடுவான். ஃபஸ்ட் அப்பீல். இந்த ஃபஸ்ட் அப்பீல் போகும்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 45 நாள் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட் 45 நாள் எடுக்கல, 45 நாளில் அவர் ரிப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ்க்கு போயிடுவான். எத்தனை நாளில் போவான்னா 90 நாளில் போயிடுவான். ஒரு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 நாளுக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லைன்னா அவன் அப்பீல் போயிடுவான். அதுக்கு ஒரு 30 நாள் எடுத்துக்கிடுவான். அப்பீல் வந்து ஃபஸ்ட் அப்பீல்காரனுக்கு ஒரு 45 நாள் கொடுக்காங்க. அவன் வரலன்னா இவன் ஒரு 90 நாள் எடுத்துட்டு எங்கே போனால் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு போயிடுவான். அது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷனா சிஐஓக்கு போயிடுவான், ஸ்டேட் இன்ஃபர்மேஷனா எஸ்ஐஓக்கு போட்டுருவான். இதை தான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து நமக்கு என்ன செய்றாங்க கொடுக்குறாங்க. ஃப்ளோ சார்ட்டில் என்ன கொடுக்காங்கன்னா ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, 30 நாள் டைமு. ரிப்ளை கொடுக்கலன்னா அடுத்த 30 நாளில் ஃபஸ்ட் அப்பீல் போயிடுதான். ஃபஸ்ட் அப்பீல் போய் அவனுக்கு ஒரு டைம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 45 நாள் டைம் கொடுக்காங்க. 45 நாளில் அவன் எந்த டிசிஷன் எடுக்கலன்னா அடுத்தாப்பில் நம்ம என்ன சொல்லணும்னா 90 நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் அப்பீல் போகிறாங்க. செகண்ட் அப்பீல் போகிறதுக்கு சென்ட்ரல் இதாக இருந்தால் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட போவாங்க, ஸ்டேட்டாக இருந்தால் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்கிட்ட போவாங்க. அப்போ அந்த தகவலை பொறுத்தவரைக்கும் இந்த சார்ட் அதான். இது நீங்கள் வந்து ஒரு தகவல் கேட்குறீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் இங்கே மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்குறீங்க. அப்போ கேட்கும்போது என்ன சொன்னா அவன் என்ன சொன்னா இது எங்களுக்குள்ள தகவல்னு சொல்லி டினை பண்ணக்கூடாது. அந்த தகவல் எந்த ஆஃபீஸ்க்கு சொந்தமானதோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். இது நீங்கள் வந்து கார்பரேஷன் தான் கேட்கணும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 5 நாள் எடுத்துக்கலாம். அதான் இதில் கொடுத்துருக்கான் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஸ்டைலில் போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அந்த அவன் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு அக்செப்டன்ஸாக இல்லைன்னா திரும்ப அப்பீல் போகலாம். அதே ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜரை மட்டும் ஒரு ஆட்டம் நல்லா பார்த்துக்கிடுங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நீங்கள் எல்லா தகவலையும் கேட்க முடியாது. அதில் செக்ஷன் 8 என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்குது. ஏன்னா செக்ஷன் 8ங்கிறது அதுக்கு விதிவிலக்கு கொடுக்குது. எதெல்லாம் கேட்க முடியாதுன்னா நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்கள் எதையும் கேட்க முடியாது. அப்புறம் இந்தியாவுடைய சாவரனிட்டி இன்டெகிரிட்டி பாதிக்கிற மாதிரி தகவல் எதுவும் கேட்க முடியாது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அது சம்மந்தமாக கேட்க முடியாது. பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் தகவல் கேட்க முடியாது. ட்ரேடு சீக்ரஸி, ஒரு இருட்டுக்கடை அல்வா தயாரிக்கிறான், அல்வாவுடைய கோடு என்னன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிடியூசரி ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு ஆளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம கேட்க முடியாது. ஃபாரின் பாலிசி கேட்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மர் இன் லா இன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி சேஃப்டியை கேட்க முடியாது. இன்வெஸ்டிகேஷன் பர்பஸை கேட்க முடியாது. கேபினெட் பேப்பர் கேட்க முடியாது. ப்ரைவேசியை கேட்க முடியாது. ஐபியை பற்றி கேட்க முடியாது. இதெல்லாம் நம்ம கேட்க முடியாத தகவல். அப்போ நம்ம எதெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் கேட்க முடியாதுன்னா இதை மட்டும் ஜென்ரலாக பார்த்து வச்சுடுங்க. இதை நம்ம கேட்கலாம், மற்றது நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இப்போ நமக்கு இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன பார்க்குறோன்னா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். இன்னொரு சார்ட் போட்டுருவோம். ஒரு மேன் இருக்கான், அவனுக்கு ஒரு தகவல் இருக்குது. தகவலை வேண்டி பர்டிகுலர் கரெக்டான ஆஃபீஸில் அப்ளை பண்ணணும். இப்போ தாலுகா ஆஃபீஸ் சம்மந்தமாக ஒரு மேட்ரு கேட்கனா தாலுகா ஆஃபீஸ்க்கு போகணும். வேற ஒரு இன்ஃபர்மேஷன் டிஎன்பிசி சம்மந்தம்னா டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு போகணும். இவங்க வந்து 30 நாளில் இவங்க வந்து என்ன பண்ணால் ரிப்ளை பண்ணணும். 30 நாளில் ரிப்ளை பண்ணணும். சப்போஸ் இவங்க தகவல் வந்து வேற ஆஃபீஸ்க்கு உள்ளது வந்தோன்னா 5 நாளில் அந்த ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ரெண்டும் ஒரே ஸ்டேஜ் தான். எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளை பண்ணுறது ஆர்டிகல் 21 சம்மந்தமாக இருந்தால், ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, அது சம்மந்தமாக இருந்தால் 48 ஹவர்ஸில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும். இப்போ இந்த பிஐஓ வந்து ரிப்ளை கொடுக்காம விட்டுட்டாரு, அல்ல ரிப்ளை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா அடுத்த 30 நாளில் ஃபர்ஸ்ட் அப்பீல் போவாங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் அப்பீல் போகிறது வந்து திருப்தியாக இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் போகிறதுக்கு அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா 45 நாள் எடுத்துக்கலாம். டைம் 45 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். 45 நாளில் அவர் கொடுத்த இது நமக்கு திருப்தியாக இல்லைன்னா அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அடுத்த 90 நாளில் நம்ம வந்து ஒன்று ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போவோம், ஸ்டேட் சம்மந்தமாக இருந்தால், இல்லைன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போவோம். இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்க்குறோம். இங்கே யார் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கமிஷனரும் ப்ளஸ் நாட் மோர் தென் 10 மெம்பர் இருப்பாங்க. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படிங்கன்னா 3 பேர் சேர்ந்த கமிட்டி, பிஎம், லோக்சபா ஆப்போசிட் எல்ஓபி, பிறகு கேபினெட். இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் வயசு 65 வயசு. ஏன்னா ஆக்சுவலாக சேலரி டெனூர் இதை யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. முந்தைய இவங்களுக்கு பீரியட் கொடுத்துருந்தாங்க, இப்போ பீரியட் எடுத்துட்டாங்க. இப்போ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இப்போ யார் இருக்கா அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, என்னால் கேட்கலாம், ராஜ்குமார் கோயல். இதே இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வச்சுட்டாங்கன்னு வச்சுருங்களேன். இப்போ அதுவும் அதே மாதிரி தான். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்னா ஒரு சீஃப் கமிஷனரு ப்ளஸ் 10 மெம்பர் இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 1+8 தான். இவங்களுடைய சேலரி அண்ட் டெனூரையும் யார் தான் முடிவு பண்ணுவாங்கன்னா சென்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சகில் அக்தர் இவர் தான் இருக்கார் தலைவராக. ஓகே, ஏன்னா அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. இது எல்லாத்தையுமே பார்த்து இந்த சார்ட்டை பார்த்து வச்சுக்கிடணும். அப்புறம் வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். இப்போ வந்து விச் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆர்டிஐ ஆக்ட் 2005. ஆர்டிஐ இஸ் எம்பவர் டு சிட்டிசன். சிட்டிசனுக்கு அதிகாரம் அளித்தல். அதான் நம்ம எடுத்தோடனே உங்கள்கிட்ட சொன்னேன். இது வந்து ஒரு டெமோக்ரட்டியுடைய வெப்பன். டெமோக்ரட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் பீப்புள் தான் மெயினான ஆள், சிட்டிசன் தான். ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, அதான் முக்கியம். நிறைய கரப்டாக நடந்துகிட்டே இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே மாட்டாங்க, தகவலை தர முடியாதும்பாங்க. அப்போ தகவலை கொடுத்துட்டாங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கும், தகவல் இல்லைன்னா வெளிப்படைத்தன்மை இருக்காது. அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வு, இதெல்லாம் மெயின் பாயிண்ட் ஆர்டிஐ. ரெண்டாவது பாயிண்ட், அப்போ இது முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட், ஜென்ரலாக இருக்கு பாருங்க, ரைட்டு. த ஆக்ட் இஸ் எ பிக் ஸ்டெப் டுவார்ட்ஸ் மேக்கிங் த சிட்டிசன் இன்ஃபார்ம் அபவுட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது தான் மெயினான பாயிண்ட். அவங்க என்னென்ன பண்ண, இப்போ கவர்மெண்ட்னா அவங்ககிட்ட கேட்கலாம், என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு நம்ம கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குங்காங்க. முதல் 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. முதல் 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு சொல்லும்போது ஆப்ஷன் பாருங்கள், 3 ஸ்டேட்மெண்ட் வர்ற மாதிரியே இல்லை. அப்போ கண்ணை மூடி நம்ம இதுதான் அப்படின்னு போட்டு போயிடலாம். இருந்தாலும் 3ஆவது ஸ்டேட்மெண்ட்டை வாசித்துருவோம். This act provide right to access information from public authority which is guaranteed article 19. அப்படி கிடையாது, 19(1)(a). ஏன்னா இது வந்து நமக்கு எங்கன்னா 19(1)(a) இருக்குது. அவன் 13 சொல்கிறான். 13 மிகப்பெரிய தப்பு. அப்போ ஆன்சர் வந்து தான். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஷெடியூல் பார்ட்டு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கேங்க. 12 ஷெடியூல் இருக்குது, 25 பார்ட் இருக்குது, ஒரு 106 ஆர்டிகல் இருக்குது, இப்போது 106 அமெண்ட்மெண்ட் இருக்குது, ஒரு 395 ஆர்டிகல் இருக்குது. எல்லாம் படிச்சுன்னா 10க்கு 4 கொஸ்டின், 40 கொஸ்டின் கேட்கனா 16 கொஸ்டின் இதான் வரப்போகுது. நான் அதனால் தரவாக உட்காந்து படிச்சிருங்க. இப்போ இதை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கேட்டால் மேட்ச் தான் ஃபாலோயிங் பார்ட் கேட்டிருக்கான். பார்ட் மொத்தத்துலனா 25 பார்ட் இருக்குது, மனப்பாடமாக பண்ணிடுங்க. ஏன்னா 22 பார்ட்டு ஏபி எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 வரும். அதில் பார்த்தீங்கன்னா 14ங்கிறது சர்வீஸ். அப்போ இங்கே தான் நமக்கு யூபிசி இபிசி எல்லாமே வரும் சர்வீஸ். அப்போ 14 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கிடுங்க. ஆர்டிகல் வந்து 308 இருந்து 323 வரை 14A நம்ம பார்த்துருப்போம், ட்ரிபுனல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுங்க. அடுத்து 15ங்கிறது எலெக்ஷன், 324 இருந்து 329 வரை எலெக்ஷன். இப்படி நான் வச்சுருங்க. 15 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நான் வச்சுக்கிடுங்க. இப்போ எலெக்ஷன் ஒன்று. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 18 நீங்கள் எப்படி நான் வச்சுக்கிங்கன்னா 108 நான் வச்சுக்கிடுங்க. 108 எதுக்கு வரும்? எமர்ஜென்சிக்கு தான் வரும். அப்போ வந்து இங்கே நம்ம 18 மட்டும் வச்சுட்டிங்கன்னா 18 எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி ஆர்டிக்கல் வந்து 352லேருந்து 360. அடுத்து 20. ஏன்னா இது ஆர்டிகிள் 368 20 10 அமெண்ட்மெண்ட்
மெண்டுன்னு சொல்லிட்டு 2 ஆட்டம் வரும். அப்போ எக்ஸ் 2 ஆட்டம் வருதுன்னு வச்சுருங்க. அமெண்ட்மெண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1க்கு 3 வரும். ஒரு இது பொறுத்தனாவே நமக்கு ஆன்சர் வந்துடுது. இருந்தாலும் இந்த பார்ட் 25மே நல்லா படிச்சு வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஷார்ட்கட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது 97th அமெண்ட்மெண்ட் 2011 கொண்டு வர்றாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட்டு 9B. ஏன்னா பார்ட்டு 9B இப்போ இதை தான் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி படித்தா ஞாபகம் வரும். பஞ்சாயத்துங்கிறது 243 243 ஓ வரை இருக்கும். இந்த முனிசிபாலிட்டிங்கிறது ஓவில் முடிஞ்சிருக்கு, அங்கே பஞ்சாயத்து பியிலேருந்து ஆரம்பித்து ஜி வரை வரும், இசட்ஜிலேருந்து வரும். அப்போ இசட்ஜியில் முனிசிபாலிட்டி முடிஞ்சிருக்கா, அப்போ இசட் கட்சியில் இது ஆரம்பிக்கணும். அப்போ இதுலேருந்து ஒரு 13 சப்ஜெக்ட் இருக்கும், இசட்டியில் முடியும். அப்போ அதே தான் ஆன்சர் ஏ. இந்த மாதிரி நம்ம ஒரு இதாக படித்தா தான் போட முடியும். இப்போ கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த அரசமைப்பு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா 240 இசட் கட்சியிலேருந்து 243 இசட்டி. இதில் நம்ம ஒரு 3 பார்ட் பார்த்துருக்கோம். லோக்பால் லோக் ஆயுக்தாயில் சின்ன ஏரியா, அதிகமாக கொஸ்டின் கேட்குற ஏரியா. 2வது ஆர்டிஏ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. 3வது என்ன கேட்டால் அந்த ஷெடியூலு பார்ட்டு, இதுலேருந்து நமக்கு அமெண்ட்மெண்ட்டு, இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதை நீங்கள் பாருங்கள், பழைய கொஸ்டினை திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருங்க. பழைய கொஸ்டினை எவ்வளோ தூரம் நீங்கள் அறுவடை பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ரேஷியோ ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.